அர்ணகிரிநாதரை பத்தி பேசுறதுக்கு நம்ம இன்னும் உலகம் ஃபுல்லா பயணிக்க போறது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ நம்ம இந்த அர்ணகிரிநாதர் தேடிய பயணத்துல உலகத்திலேயே முதல் அர்ணகிரிநாதருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அது எங்கன்னா திருவண்ணாமலையில தான். ம். அந்த அர்ணகிரிநாதருக்கு நம்ம அபிஷேகம் வந்து இந்த நிகழ்ச்சியில பாருங்க எல்லாமே அதிசயம் தான். நான் வந்து அங்க ஒரு வீடியோ மட்டும் எடுத்தா போதும்னு அனுமதி கேட்டேன். அவங்க பாருங்க நீங்க அபிஷேகம் பண்ணலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல அர்ணகிரிநாதருக்கு மணிமண்டபத்துல அர்ணகிரிநாதர் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும்போது அது உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தி நம்ம காட்ட போறோம். இது மட்டும் இல்லாம நான் வந்து கடந்த வருஷம் வந்து அர்ணகிரிநாதர் மணிமண்டபத்துக்கு வந்து தியானம் பண்ணப்போ எனக்கு ஒரு வேல் கொடுக்கணும்னு உத்தரவு வச்சாங்க. ஒரு வேல் வைக்கணும்னு சொல்லி. அது நான் வாங்கி வைக்கணும் தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப இலங்கையில் எனக்கு ஒரு வேல் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த பாக்ஸ் பிரிக்கவே இல்லை. அது முன்னாடி தான் பிரிக்க போறோம். அந்த வேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடியில இருக்கிற வேலை வந்து அவர் எனக்கு கொடுக்குறாரு. நான் சொன்னேன் இவ்வளவு பெரிய வேல் வந்து ஃபிளைட்ல எடுத்துட்டு போக முடியாதுங்க. உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு முருகர் கனவுல சொல்லிட்டாருங்க. கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரூமுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாரு. நானும் வாங்கிட்டு யோசிக்கிறேன் இதை வந்து எடுத்துட்டே போக முடியாதுங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இல்லைங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாருல உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் வாங்கி இலங்கையில இருந்து கொரியர் பண்ணிட்டாரு அந்த வேலை பாக்ஸை. அந்த வேல் வந்து என்கிட்ட நான் இலங்கை போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இருக்குங்கம்மா. இவ்வளோ நாளும் அந்த வேல் என்கிட்டயே இருந்துச்சு, என் வண்டியிலே தான் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் எப்போ முருகா இது யாருக்கு முருகா கொடுக்க சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ திருவண்ணாமலைக்கு பயணம் நம்ம திட்டமிட்டதுக்கு அப்புறம் அர்ணகிரிநாதர் அந்த வேல் கொடுக்கணும்னு உத்தரவு வந்துச்சு.